2021 வந்த இன்னும் ஒரு கொஸ்டின் தான் கியாஸ் சம்பந்தமாக வந்த இன்னும் ஒரு கொஸ்டின். அது நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அதில் கியாஸின் வகைகளை குறிப்பிட்டு அவற்றில் 2 உதாரணங்கள் தெளிவுபடுத்துக. உதாரணத்துடன் தெளிவுபடுத்துக. கியாஸ் வகைகளை குறிப்பிட்டு அவற்றில் 2 உதாரணங்களுடன் தெளிவுபடுத்துக. அப்போ எங்களுக்கு கியாஸ் வகைகள் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது 2 நாங்கள் விளங்கப்படுத்தணும். கியாஸ் வகைகள் 3: கியாசுல் அவுலா, கியாசுல் முசாவி, கியாசுல் அதுனா. கியாசுல் அதுனா. கியாசுல் அவுலாவை பொறுத்தவரையில கியாஸ் எங்களுக்கு தெரியும் ஃபரோ, அதே நேரம் அசல்னு சொன்னால் குர்ஆன் சொன்னால ஏற்கனவே சட்டம் வந்து பிரச்சனை. ஃபரோ என்று சொல்ற நேரம் புதிய பிரச்சனை. இப்ப இதுல இந்த 2ல இல்லத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த இல்லத்துல பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு, பொதுத்தன்மையுடைய பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வகைகளுக்கு நாங்க போறோம். இப்ப கியாசுல் அவுலாவை எடுத்தோம்னு சொன்னால், கியாசுல் அவுலாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னால், ஃபரோல காணப்படும் இல்லத் அஸ்லின் இல்லத்தை விட பெருமானத்தில் கூடுதலாக இருத்தல். ஃபரோ என்றது புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனையிட இல்லத் பொதுத்தன்மை அசல்ட இல்லத்தை விட குர்ஆன்ல சுன்னால வார சட்டத்திட அசல்ட இல்லத்தை விடவும் பெருமானத்தில் கூடுதலாக காணப்படுதல். பெருமானத்தில் கூடுதலாக காணப்படணும். உதாரணத்தை பார்ப்போம். எங்களுக்கு பார்க்கலும் அசல்ல பார்ப்போம். நாங்க குர்ஆன்ல வார அசல் பெற்றோருக்கு துன்புறுத்தல் செய்வதை தடுத்தல். அப்படின்றால் அவர்களுக்கு சீ என்று கூற விடாதே. குர்ஆன் சொல்லுது பெற்றோருக்கு சீ என்ற ஒரு வேர்டை சொல்லிடாதே. அப்ப குர்ஆன் இந்த சீ என்று நாங்க பெற்றோருக்கு பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லுது. அப்ப இது குர்ஆன்ல வார வசனம், அசலுடைய வசனம். ரைட். இதுல ஒரு இல்லத்தன்னா பெற்றோருக்கு சீ என்று சொல்லுதல். இதுல நாங்க பார்ப்போம் ஃபரோ புதிய பிரச்சனை என்ன? பெற்றோரை துன்புறுத்தலுமா, பெற்றோருக்கு அடிக்கலுமா, பெற்றோரை நோவின செய்யலுமா, காயப்படுத்தலுமான்னு பார்த்தால் இந்த ஃபர்ஓல பெற்றோரை காயப்படுத்தல், பெற்றோரை நோவினைப்படுத்தல், பெற்றோரை துன்புறுத்துதல் என்றது இந்த அசல்ல வார சி என்ற வேர்டை விடவும் அந்த பெருமானம் கூடுதலாக அமையுது. இல்லத்துல பெருமானம், இந்த துன்புறுத்துற பெருமானம் கூடுதலாக அமையுது. அப்ப அந்த துன்புறுத்தல் அசல்ல வார சி என்ற வேர்டை விடவும் ஃபரோல வார காயப்படுத்துதல், துன்புறுத்துதல் என்றது கூடுதலாக அமைவதால் இது கியாசுல் அவுலா என்ற வகையை சாரும். அடுத்து 2வது வகைக்கு வருவோம். கியாசுல் முசாவி. முசாவி என்று சொன்னால் ஃபரோலையும் அசல்லையும் இந்த 2லையும் வார இல்லத்துல பெருமானம் சமனான பெருமானமாக வரும். 2 வார பெருமானம் சமனான பெருமானமாக வந்தால் அது கியாசுல் முசாவி. ரைட். உதாரணம், நாய் நக்கின ஒரு பாத்திரத்தை 7 முறை நாங்க கழுவணும். அதுல 1 முறை மணல் பயன்படுத்தணும். அதே போலதான் இந்த நாயை போலவே, இந்த நாய் ஒரு நஜீஸான நாயிட உமிழ்நீர் நஜீஸ். அதே போலதான் பன்றியும். அப்ப பன்றி நக்கினாலும் 7 முறை கழுவணும். அதுல 1 முறை மணல் பயன்படுத்தணும். இது கியாசுல் முசாவி. சமமான இல்லத்துடைய சமமான பெருமானத்தை கொண்டிருக்கும். அடுத்தது 3வது பார்ப்போம். கியாசுல் அதுனா. கியாசுல் அதுனா. கியாசுல் அதுனா கியாசுல் அவுலாட அப்படியே அடுத்த பக்கம். அசல்ல காணப்படுகின்ற இல்லத்திட பெருமானத்தை விடவும் ஃபரோல காணப்படுற இல்லத்திட பெருமானம் குறைவாக காணப்படல். இங்க பார்த்தோம் ஃபரோட இல்லத்திட பெருமானம் கூடுதலாக இருக்குது. அவுலால ஃபரோல புதிய பிரச்சனையில் இருக்கிற இல்லத்திட பெருமானம் கூடுதலாக இருக்குது. கியாசுல் அதனால ஃபரோல காணப்படுகின்ற இல்லத்துடைய பெருமானம் குறைவாக வருது. உதாரணம் பாருங்க. போதை பொருள் குர்ஆன்ல அல்ஹம்ர், வைன், பேரித்த பழம், திராட்சையில பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த வைன், அந்த மதுபானம் ஹராம் என்று வருது. அப்ப இதுல அந்த அசல்ல வார மதுபானத்திர போதையை விடவும் போதை குறைவாக வார, போதையிட வீதம் குறைவாக வார போதை பொருட்கள் இருக்குது. அப்ப போதை குறைவாக தான் வரும், ஆனா போதை ஈக்கும். அப்ப இதுல ஃபரோல வார போதையிட அளவு குறைவுன்றதால
அதுவும் ஹராம் தான். அந்த வகை கியாசுல் அதுனா. கியாசுல் அதுனாம் சார். இப்ப கியாசுல் அவுலா, கியாசுல் முசாவி, கியாசுல் அவுலா. அதுனா கியாசுல் அவுலாண்டா ஃபரோட பெருமானம், ஃபரோட இல்லத்திர பெருமானம் அசலுட இல்லத்தை விடும் கூடுதலாக வரும். கியாசுல் முசாவி வேண்டா அசல்லேம் ஃபரோலேம் இல்லத்துடைய பெருமானம் சமமாக வரும். கியாசுல் அதுனா என்று சொன்னால் ஃபரோவுடைய இல்லத்துடைய பெருமானம் அசலை விடவும் குறைவாக வந்தால் கியாசுல் அதுனா. இதுதான் கியாசுடைய 3 வகைகளும் உதாரணத்தோடு. இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு விளக்கத்துடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.